هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار வார்த்தைகளில் சிறந்தது வல்லவன் ரஹ்மானின் வார்த்தை என்றும் நடைமுறைகளில் சிறந்தது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை என்றும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு பின்னால் மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டவைகள் கர்மங்களிலே மிக மோசமானவைகள் பிதஅத்துகள் எல்லா பிதஅத்துகளும் வழிகேடுகள் எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்துக்கு இட்டுச் செல்லும் என்று சொன்னவன் ஆய் பிரசங்கத்தை ஆரம்பிச்சுகின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் மனிதர்களை படைத்த அல்லாஹ் அந்த மனிதர்களை சோதனை செய்வதற்காக வேண்டி அந்த மனிதர்களுக்கான ஒரு பொது விரோதியையும் படைத்து வைத்திருக்கின்றான். அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்ற பொழுது இன்ன ஷைத்தான லக்கும் அதுவுன் ஃபத்தஹிதுஹு அதுவா, ஷைத்தான் இருக்கின்றானே உங்களுடைய விரோதியாக இருக்கின்றான், எனவே அவனை நீங்கள் விரோதியாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்று எங்களுக்குரிய ஒரு பொது விரோதியை பற்றி அல்லாஹ் சொல்லி தருகின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த ஷைத்தானுடைய நோக்கம் என்ன, அந்த ஷைத்தானுடைய வேலை என்ன என்றால் அல்லாஹ் அல் குர்ஆனிலே அதனையும் சொல்லி காட்டுகின்றான். ஷைத்தான் அல்லாஹ்வுடைய கோபத்துக்கும் சாபத்துக்கும் உள்ளான பொழுது அல்லாஹ்விடத்திலே சொல்லுகின்றான், ரப்பி அன்திர்னி இலா யௌமி யுபஅதூன், கியாமத் நாள் வரைக்கும் நீ எனக்கு அவகாசம் தந்துவிடு, என்னை நீ மௌத்தாக்கி விடாதே என்ற ஒரு அவகாசத்தை கேட்டுக்கொண்டு அவன் சொல்லுகின்றான், ரப்பி பிமா அக்வைதனி லஅக்உதன்ன லஹும் அலா ஸிராத்திகல் முஸ்தகீம். அவன் சொல்லி காட்டுகின்றான், உன்னுடைய கோபத்தையும் சாபத்தையும் என் மீது நீ தெரிவித்து விட்டாய் அல்லவா, அதன் காரணமாக உன்னுடைய சத்திய பாதையில் இருந்து கொண்டு உன்னுடைய அடியார்களை நான் வழிகெடுப்பேன். ثم لآتينهم من بين أيديهم ومن خلفهم وعن أيمانهم وعن شمائلهم. அவன் சொல்லி காட்டுகின்றான், சத்திய பாதையில் அமர்ந்து கொண்டு மனிதர்களின் வலப்புறமாகவும் மனிதர்களின் இடப்புறமாகவும் முன்னாலும் பின்னாலும் வந்து அவர்களை நான் வழிகெடுக்க முயற்சி செய்வேன். எந்த அளவுக்கு வழிகெடுப்பேன் தெரியுமா? மனிதர்களில் அதிகமானவர்களை உனக்கு நன்றி செலுத்தக்கூடிய நிலையில் நீ கண்டுகொள்ள மாட்டாய், அந்த அளவுக்கு நான் வழிகெடுப்பேன் என்று அல்லாஹ்விடத்தில் ஷைத்தான் சபதம் செய்கின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் என்ன செய்கிறான் தெரியுமா? இன்னக மினல் முந்தரீன், நீ அவகாசம் கொடுக்கப்பட்டவன் தான். கியாமத் நாள் வரையில் நீ இந்த உலகத்தில் உயிரோடு வாழ்ந்து கொண்டு முடியுமானால் என்னுடைய அடியார்களை நீ வழிகெடுத்துப்பார். இதுதான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட அவகாசம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே ஷைத்தான் என்ன செய்கிறான்? அவனால் முடியுமான சக்திகளை எல்லாம் பயன்படுத்தி அல்லாஹ்வுக்கு வணக்கம் செய்கிற மனிதர்களை அல்லாஹ்வை விட்டும் திசை திருப்பி அவனை நரகத்துக்குரியவனாக மாற்ற வேண்டும் என்பதுதான் ஷைத்தானுக்குரிய நோக்கமாக இருக்கிறது.
அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, ஷைத்தானை பொறுத்தவரையில் வழிகேடர்களை வழிகெடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஷிர்க்கிலே மூழ்கி போயிருப்பவர்களை வழிகெடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. பித்அத்திலே, அனாச்சாரங்களிலே, பாவத்திலே மூழ்கி கிடப்பவர்களை ஷைத்தான் கஷ்டப்பட்டு வழிகெடுக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. அவர்கள் ஷைத்தானுடைய சதிவலையிலே தான் இருக்கிறார்கள். ஆனால் ஷைத்தான் யாரை வழிகெடுக்க முயற்சி செய்வான் தெரியுமா? யாரெல்லாம் அல்லாஹ்வின் பக்கம் செல்லுகின்றார்களோ, யாரெல்லாம் சுவனத்தை நோக்கி செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ அவர்களை வழிகெடுப்பதுதான் ஷைத்தானுக்குரிய நோக்கமாக இருக்க போகிறது. அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, அதிலும் விசேடம் என்ன தெரியுமா? முஹம்மது நபியுடைய உம்மத்தாகிய எங்களை பொறுத்தவரையில் நபிகளால் சொல்லிவிட்டு போனார்கள். என்ன சொன்னார்கள் தெரியுமா? அலா வைன்ன ஷைத்தான கது ஐஸ மின் அன் ஷைத்தான், நபிகளால் சொல்லுகின்றார்கள், ஷைத்தான் இருக்கிறான் அல்லவா, அவனை என்னுடைய உம்மத்து வணங்கும் என்பதை விட்டும் அவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கும் என்பதை விட்டும் ஷைத்தான் நம்பிக்கை இழந்து விட்டான் என்று சொன்னார்கள். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, ஷைத்தான் இருக்கிறான் அல்லவா, அவனுக்கு ஒரு விடயத்தில் நல்லா உறுதி இருக்கிறதாம். என்ன? முஹம்மது நபியுடைய உம்மத்தை ஷிர்க்கிலே கொண்டு போய் சேர்க்க முடியாது, சிலை வணக்கத்தில் கொண்டு போய் சேர்க்க முடியாது, சூரியனையும் சந்திரனையும் வணங்கக்கூடிய நிலைக்கு அவர்களை கொண்டு போய் சேர்க்க முடியாது என்பதில் ஷைத்தான் உறுதியாக இருக்கின்றானாம். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, ஆனாலும் அந்த நல்லவர்களை, நபிகளாருடைய உம்மத்தில் நானும் இருக்கிறேன் என்று சொல்லுகின்ற அந்த மனிதனை எப்படி ஷைத்தான் வழிகெடுக்க போகிறான் தெரியுமா? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரெண்டை சொன்னார்கள். ஹஜ்ஜத்துல் வதாவிலே ஷைத்தான் நபி முஹம்மது அவர்களுடைய உம்மத்தை வழிகெடுக்கின்ற மிக முக்கியமான 2 வழிகளை சொன்னார்கள். அந்த 2ல் ஒன்று என்ன தெரியுமா? நபிகளார் சொல்லுகின்றார்கள், ஃபீமா தஹ்தகிரூன மின் அமாலிக்கும், நபிகளார் சொல்கிறார்கள், வலாக்கின் சதகூனு லஹு தாஅத்துன் ஃபீமா தஹ்தகிரூன மின் அமாலிக்கும், உங்களுடைய வணக்க வழிபாடுகளில், உங்களுடைய செயற்பாடுகளில் எதையெல்லாம் நீங்கள் சிறியதாக கருதுவீர்களோ அந்த விடயத்தில் ஷைத்தானுக்கு நீங்கள் வழிகெடுவீர்கள். ஷைத்தான் அந்த விடயத்தில் தான் உங்களை வழிகெடுப்பான் என்று நபிகளார் சொன்ன ஹதீஸை திருமிதியிலே நாங்கள் பார்க்கின்றோம். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, கொஞ்சம் நிதானமாக நின்று ஷைத்தான் எங்களுக்கு வீசக்கூடிய சதிவலையை பற்றி நானும் நீங்களும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எந்த வழியில் வருவான் தெரியுமா? சிலையை வணங்கு என்றால் ஒரு முஸ்லிம் வணங்க மாட்டான், சூரியனை வணங்கி என்றால் ஒரு முஸ்லிம் வணங்க மாட்டான், சந்திரனை வணங்கி என்றால் ஒரு முஸ்லிம் வணங்க மாட்டான். எந்த அளவுக்கு தெரியுமா? நாங்கள் இந்த உலகத்துக்கு வருவதற்கு அல்லாஹ்வுக்கு பின்னால் காரணியாக இருந்த பெற்றோர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அந்த பெற்றோர்களுடைய காலிலே விழச் சொன்னால் ஒரு முஸ்லிம் விழுவானா? சிந்தனை செய்து பாருங்கள். எந்த ஒரு முஸ்லிமும் விழ மாட்டான், எந்த ஒரு முஸ்லிமும் பெற்றோருடைய காலில் கூட விழ மாட்டான். அந்த அளவுக்கு யார் உறுதியாக இருக்கிறார்? நபி முஹம்மது அவர்களுடைய உம்மத்தாகிய நாங்கள் ஷிர்க் செய்ய மாட்டோம் என்பதிலே உறுதியாக இருக்கிறோம். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, ஆனால் ஷைத்தான் எங்களை எப்படி வழிகெடுப்பான் தெரியுமா? அதுதான் நிறையவே குர்ஆன் ஹதீஸை பேசுகின்ற, சத்தியத்துக்காக போராடுகின்ற, இஸ்லாத்திலே மக்களை ஒன்று சேர்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறவர்களை ஷைத்தான் வழிகெடுக்கிற விதம் என்ன தெரியுமா? சில்லறை பிரச்சனை. அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே சில்லறை பிரச்சனை பேசுவது இருக்கிறது அல்லவா, அதுதான் நல்லவர்களை வழிகெடுப்பதற்கு ஷைத்தான் வீசுகின்ற சதிவலை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால நபிகளார் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகின்றார்கள், நபி அவர்கள் எனக்கு சொன்னது என்ன தெரியுமா? லா தஹ்கிரன்ன மினல் மஅரூஃபி ஷைஆ, நல்லது என்று வந்துவிட்டால் எதையும் நீ சிறியதாக கருதாதே என்று சொன்னார்கள், எதையும் நீ இழிவாக கருதாதே என்று சொன்னார்கள். வலவ் அன் தல்கா அகாக பிவஜிஹின் தலிகின், உன்னுடைய சகோதரனின் முகத்தை பார்த்து சிரிப்பதாக இருந்தாலும் இழிவாக கருதாதே என்று சொன்னார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு முஸ்லிமுடைய முகத்தை பார்த்து கொஞ்சம் சிரிப்பது இருக்கிறது அல்லவா, ஒரு புன்முறுவல் பூர்ப்பது இருக்கிறது அல்லவா, அதுவும் சதக்கா, ஒரு வணக்கம், ஒரு நல்ல காரியம், அதையும் என்ன செய்து விடாதீர்கள், சிறியதாக கருதாதீர்கள் என்று சொன்னார்கள். ஏன் சகோதரர்களே, இதிலே நாங்கள் சிறியது பார்த்தோம், உன்னை பார்த்து நான் சிரிக்கிறதா, ஏண்ட பட்ட படிப்பு என்ன, ஓண்ட தரம் என்ன, இது உள்ளத்துக்கு வரும். அங்கேதான் ஷைத்தான் எங்களை வழிகெடுக்கிற இடம் இருக்கிறது. அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, உண்மையிலே மனிதர்களுடைய பார்வையில் அடுத்தவனை பார்த்து ஒரு சொட்டு சிரிப்பது என்பது இழிவான ஒரு விடயம்தான், சிறிய ஒரு விடயம்தான். யாரை பார்த்து நாங்கள் சிரிப்போம்? ஒவ்வொருத்தரும் உள்ளத்தில் கை வைத்து கேட்டு பாருங்கள். நாங்கள் சிரிப்பது யாரை பார்த்து? உம்மா வாப்பாவை பார்த்து சிரிப்போம். எதுக்கு? இபாதத்துக்காக சிரிக்கிறோமா? அல்லாஹ்வுக்காக சிரிக்கிறோமா? இல்ல. எதுக்காக சிரிப்போம் தெரியுமா? உம்மா வாப்பா வாச்சிதே, அவங்கள பார்த்து சிரிக்காட்டி சரியில்லையே, அதுக்காக சிரிப்போம்.
நண்பர்களை பார்த்து சிரிப்போம். எதுக்காக? என்னோட நெருங்கி பழகுறானே, என்னோட தோழமை வைத்திருக்கிறானே, அவனை பார்த்து சிரிக்காம போனா சரியில்லையே, அதுக்காகத்தான் சிரிக்கிறது, அல்லாஹ்வுக்காக சிரிக்கிறது அல்ல. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே நேரத்தில் என்னுடைய வீட்டுக்கு ஒரு பிச்சைக்காரன் வருகிறான். எனக்கு அவனை தெரியாது, அவனுக்கு என்னை தெரியாது. கை நீட்டி வருகிறான் பிச்சைக்காரன். அவனுக்கு 1 ரூபாய் சல்லியை கொடுக்கிற பொழுது கொஞ்சம் அவனை பார்த்து சிரிச்சிட்டு கொடுப்போம். நம்ம முஸ்லிமா இருப்பான், அவனை பார்த்து சிரிப்போமா? நம்ம சிரிக்கிறது கிடையாது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பாதையிலே நடந்து சென்று கொண்டிருப்போம், பிச்சைக்காரர்கள் பக்கத்திலே அமர்ந்திருப்பார்கள். அவனை பார்த்து சிரிப்போமா? நாங்க சிரிச்சா என்ன லாபம் இருக்குது? உன்னைய பார்த்து சிரிக்கிற அளவுக்கு நம்ம அந்தஸ்து என்ன? அப்படித்தானே நம்ம பார்க்கிறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகளார் சொல்கிறார்கள், உன்னுடைய சகோதரன் என்றால் முஸ்லிமா, ஒரு இஸ்லாமிய சகோதரனா, அவனை பார்த்து சிரிப்பதை கூட சிறியதாக கருதாதீர்கள் என்று சொன்னார்கள். என்ன காரணம் தெரியுமா? இங்க நீங்க சின்னது பாத்தீங்க, உன்னைய பார்த்து நான் சிரிக்கலாமான்னு யோசிச்சீங்க, அங்கதான் ஷைத்தான் உங்களை வழிகெடுக்கிற ஆரம்ப கட்டம் இருக்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஷைத்தானுக்கு இடம் விடக்கூடாது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே ஒரு சுப்ஹானல்லாஹ் சொல்வது சின்ன விஷயம்தான். ஒரு சுப்ஹானல்லாஹ் சொல்றது இருக்குதே, அதை விட சின்னது இல்ல. ஆனாலும் அதையும் இழிவாக பார்க்காதீர்கள். சின்னதுதானே, இதுக்கெல்லாம் நேரம் கழிக்கிறாது, அப்படி போயிடாதீங்க. அங்க போனோம், நம்ம பெரிய வணக்கம் ஹஜ் இருக்குது, அதை செய்யறது கஷ்டமா போயிடும். ஷைத்தான் ஹஜ் செய்யாதேன்னு வெச்சுக்கு சொல்ல மாட்டான், இங்க போட்டான் போடுவ, அது என்ன செஞ்சிடும்? எங்களுக்கு பாரமாகி போயிடும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே நல்லவர்களை ஷைத்தான் வழிகெடுக்கிற இடம் எங்கே தெரியுமா? அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே இதுவெல்லாம் சில்லறை பிரச்சனை என்று பேசுவது இருக்கிறது அல்லவா, அதுதான் வழிகெடுக்கிற இடம். ஒரு சில உதாரணங்களை சொல்கிறேன் பாருங்கள் சகோதரர்களே. நாய் இருக்குதானே, நாயை பொறுத்த வகையில சும்மா போறவனும் கல்லெடுத்து அடிச்சுட்டு தான் போவான். ஏன் காரணம்? நாயின்றது நம்முடைய சமூகத்தில் மிகவுமே இழிவான உண்டு. நாயை யாருமே கௌரவப்படுத்துறது இல்லை, அப்படித்தானே? எந்த அளவுக்குண்டா, சமூகத்தில் கேவலமானவனை பார்த்து போடா நாயேன்னு ஏசிட்டு போயிடும். என்ன காரணம்? நீ நாயை விட மோசம்னு சொல்ல போறோம். நம்ம நாயை அந்த அளவுக்கு என்ன செய்யறோம்? கீழ்த்தரமாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பார்வையில அல்லாஹ் எப்படி வைக்கிறான்னு பாருங்க. நபிகளார் சொல்லுகிறார்கள், புகாரில முஸ்லிம்ல பதிவு செய்யப்படுது, பாவம் செய்த ஒரு பாவி, விபச்சாரத்தில் காலத்தை கழித்த ஒரு பெண்மணி பாதையிலே நடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆண்மகன் என்ன செய்கிறார்? அவருக்கு தண்ணீர் தாகம் ஏற்படுகிறது. கிணற்றுக்குள் இறங்கி தண்ணீர் குடிக்கிறார். குடித்துவிட்டு கிணற்றுக்கு வெளியே ஏறி பார்த்தால் ஒரு நாய் என்ன செய்கிறது? தண்ணீர் தாகத்தின் காரணமாக பூமியை அப்படி என்ன சுரண்டி மண்ணை தின்ன பாக்குது. அவர் யோசிக்கிறாரு, அட எனக்கு தாகம் வந்ததுதானே, அது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்தது, இந்த நாய் எவ்வளவு கஷ்டப்படுதா இருக்கும் என்று சொல்லி உடனே என்ன செய்யறாரு? திருப்பியும் கிணத்துள்ளுக்கு இறங்கி தன்னை பாதனையை கலட்டி அதுல தண்ணி எடுத்து வாயில வச்சு கடிச்சு கொண்டு வந்து நாய்க்கு அந்த தண்ணீரை கொடுக்கிறார். நபிகளார் என்ன சொன்னாங்க தெரியுமா? ஃபஷக்கரல்லாஹு லஹு, தண்ணீர் தாகத்தோடு இருந்த அந்த நாய்க்கு தண்ணீர் கொடுத்ததற்காக அந்த பாவிக்கு, ஹதீஸ்ல வருது பாவின்னு வருது, அந்த பாவிக்கு அல்லாஹ் நன்றி செலுத்துறான். ஃபஷக்கரல்லாஹு லஹு, அல்லாஹ் அவனுக்கு நன்றி செலுத்தி ஃபகஃபர லஹு, அவனோட பாவத்தை எல்லாம் அல்லாஹ் மன்னிச்சு போட்டானாம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எது நாயை கண்டா கல்லெடுத்து தான் அடிப்போம் நம்ம, அப்படிதானே? நாயை கணக்கெடுக்கிறதே கிடையாது. அந்த கேவலப்பட்ட அந்த மிருகத்துக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கொடுக்கிறதுக்கு அல்லாஹ் எப்படி மன்னிப்பு கொடுக்கிறான்னு பாருங்க. எது சின்னது, எது இழிவானது? நாயை கொஞ்சம் இப்படி பார்க்கிறதுனா இழிவுதானே? யோசித்து பாருங்கள். அதே இன்னொரு ஹதீஸ்ல வருது, விபச்சாரத்தில் காலத்தை கழித்த ஒரு பெண்மணி வருது. அவள் என்ன செய்கிறாள்? வந்து பார்க்கிறாள், நாய் நாக்க தொங்க போட்டுக்கிட்டு இருக்குது, தண்ணீர் தாகம், சாக போற நிலைமையில இருக்குது. உடனே என்ன செய்யறாள்? தண்ட தலைக்கவசம் இருக்குதானே, அதை எடுத்து அதை தண்ட முந்தானையில கட்டி அப்படியே போட்டு தண்ணியை முக்கி எடுக்கிறார். முக்கி எடுத்து அந்த நாயுடைய தண்ணீர் தாகத்தை போக்குகின்றாள். நபிகளார் சொன்னார்கள், அந்த பெண்ணுடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டான். என்ன பாவம்? விபச்சாரம் என்ற பாவத்தை கூட அல்லாஹ் மன்னித்தானாம். எதற்காக? அற்பமான ஒரு மிருகம்தான், ஆனால் அது கஷ்டப்படுகிற நேரத்தில் உதவி செய்யறது நல்லது. அதை செய்ததற்காக அல்லாஹ் என்ன செய்கிறான்? பாவத்தை மன்னிச்சு சுவர்க்கத்தை கொடுக்கிறான். இது புகாரி முஸ்லிம்ல வர ஹதீஸ். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகளார் சொல்லுகின்றார்கள், ராயிது ரஜுலன் யதகல்லபு ஃபில் ஜன்னah, ஒரு மனிதர் சுவனத்தில் உருண்டு புரண்டு சந்தோஷப்படுவதை நான் பார்த்தேன். சுவனத்துல உருண்டு புரண்டு சந்தோஷப்படுவதை பார்த்தேன். அவர் என்ன வணக்கம் செஞ்சிட்டாரு? 5 நேரம் தொழுதன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா?
அல்லது ஹஜ் செஞ்ச என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? பெரிதை நபிகளால் சொல்லவில்லை. நானும் நீங்களும் எதை சிறியது என்று பார்ப்போமோ அதை நபிகளால் சொல்லுகின்றார்கள். பாதையிலே விழுந்திருக்கிறது ஒரு மரம், பாதையிலே விழுந்திருக்கிறது ஒரு மரக்கிளை, அதனால் அதிலே போய் வருபவர்கள் கஷ்டப்படுகிறார்கள். மனிதர்களுக்கு நோயினை தரக்கூடிய விதத்தில் பாதையிலே ஒரு மரம், ஒரு கொப்பு விழுந்திருக்கிறது. அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? அந்த கொப்பை வெட்டி பக்கத்துல போடுறாரு, பாதையை துப்புரவாக்குறாரு, கிளியர் பண்றாரு. நபிகளார் சொன்னார்கள், இதன் காரணமாக அவர் சுவர்க்கத்தில் உருண்டு புரண்டு சந்தோஷமாக இருப்பதை நான் பார்த்தேன் என்று சொன்னார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, என்ன சொன்னார்கள்? நபிகளார் சொன்னார்கள் தானே, ஈமான் என்பது 70 லட்சம் 60 லட்சம் கிளைகளை கொண்டது என்று சொன்னார்கள். அதிலே உச்சகட்டம் கவுலு லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்வது. வஅதினாஹா இமாத்தத்துல் அதானி தரீக், அதுல குறைஞ்ச படித்தரம் என்ன தெரியுமா? பாதையில மனிதனுக்கு நோவினை செய்ற பொருள் அப்புறப்படுத்துறது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. சிந்தனை செய்து பாருங்கள். என்னுடைய பார்வையிலே, உங்களுடைய பார்வையிலே பாதையில இருக்கக்கூடிய அசுத்தத்தை அப்புறப்படுத்துவோமா? பாதையில இருக்கக்கூடிய மனிதனுக்கு நோவினை தரக்கூடிய ஒரு பொருள் இருக்கிறது, அதை தூக்கி அங்கால போடுவோமா? நம்மட அந்தஸ்துக்கு இந்த வேலையை செய்யலாமா? யோசித்து பாருங்க. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஷைத்தான் என்னையும் உங்களை வழிகெடுக்கிற இடம் இங்கேதான் இருக்கிறது. இதை செய்யறதுக்கு உங்களுக்கு மனசு வரலையா? பெருசையும் நீங்க அல்லாஹ்வுக்காக செய்ய மாட்டீங்க, விளங்குதா? பெருசையும் நீங்க அல்லாஹ்வுக்காக செய்ய மாட்டீங்க. ஏன்? ஈமானுடைய குறைஞ்ச படித்தரம் என்ற ரசூல் எதை சொல்றாங்க? பாதையில இருக்கிற மனிதனுக்கு நோவினை தார பொருள் அங்கால எடுத்து போடணுமாம். இது ஈமான் இருந்தா தான் லேசா இருக்கும். என்று சொல்லுங்க பாக்க. நம்மட கோட்டு சூட் என்ன, நம்மட பட்டம் பதவி என்ன, நம்மட பொருளாதார அந்தஸ்து என்ன, நம்ம போற கார்ட பொறுமதி என்ன, கார்ல இருந்து இறங்கி ஊத்தடக்க தூக்கி அங்கால வைக்கலாமா? அது நம்மட அந்தஸ்துக்கு பொருந்துமா? அப்படிதானே? நம்மட வீட்டு முன்னால கான் போகும், அந்த கான் நிறைஞ்சி அடப்பட்டு உள்ள அசுத்தமான நீரெல்லாம் பாதையால போகும். மண்வெட்டி எடுத்துக்கிட்டு வந்து காண கொஞ்சம் துப்புரவாகிறதுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் குறைஞ்சு போயிடும், இப்படிதானே? இதுல நம்ம சின்னது பார்க்கிறது தானே. இதை நம்ம இழிவா ரசூலுல்லாஹ் ஈமானுடைய ஒரு படித்தரம், ஈமானுடைய கடைசி படித்தரம் சுவனத்தில் சந்தோஷமாக இருப்பதற்கு காரணமாக இருந்தது என்று சொல்லுகிற ஒரு வேலை எங்களுக்கு சின்னதா போச்சுது. இதெல்லாம் நம்மட அந்தஸ்துக்கு சரி வராதுன்னு பார்த்தோம் தானே. இப்படி வணக்க வழிபாடுகளை பார்க்கிறது தான் ஒரு மனிதனை ஷைத்தான் வழிகெடுக்கிற இடம் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அடுத்த பக்கம் பாவத்தை பாருங்கள். பாவத்திலும் சின்னது பெரிசு பார்க்க முடியாது. குர்ஆன் ஹதீஸ் ஒன்றை தடுத்து விட்டதா? அது சின்னதாக இருந்தாலும் சரி, அதை நான் செய்ய மாட்டேன் என்பதுதான் மறுமை வெற்றிக்குரிய அடையாளம். இல்லை என்றால் இதெல்லாம் சின்னதை செஞ்சுட்டு போயிடுவோம், பெருசை மட்டும் செய்யாம இருப்போம் என்று போனா இந்த சின்னதில் நம்ம இடம் கொடுத்தோம், சைத்தானங்களை பெருசுல பிடிச்சுக் கொள்வான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பாருங்கள், நபிகளார் சொன்னார்கள், தகலத் இம்ராஅத்துன் நார ஃபீ ஹிர்ரா, ஒரு பெண்மணி நரகம் நுழைகிறாள். காரணம் என்ன தெரியுமா? நரகத்துக்கு போறது காரணம் என்ன தெரியுமா? ஒரு பூனை என்ன செய்தாலாம்? அந்த பூனையை கட்டி போட்டால் அந்த பூனைக்கு உணவு கொடுக்கவில்லை, அதை அவிழ்த்து விட்டு சுதந்திரமாக தேடி சாப்பிடவும் விடவில்லை. அதனால் அந்த பூனை என்ன செய்கிறது? செத்து போகிறது. நபிகளார் சொல்லுகின்றார்கள், இதன் காரணமாக ஒரு பெண்மணி சுவனம் நரகம் நுழைந்தாள். அவள் நரகம் நுழைந்தது காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளை குறை செய்யல, தொழாம இருக்கல்ல, இன்னும் பிற வணக்க வழிபாடுகளை செய்யாம இருக்கல்ல, ஒரு பூனையை கொடுமைப்படுத்தினாள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். பூனையை நம்ம மதிக்கிறோமா? மதிக்கிறதா கட்டில தூக்கி வைக்க தேவையில்ல, தோல்ல தூக்கி வச்சுக்கிட்டு போக தேவையில்ல. அடே, ரோட்ல போற பூனையை சும்மா போக விடேன், அதையாவது செய்யறோமா? நம்ம போற போக்குல கல் எடுத்து அடிச்சாச்சு, இல்லாட்டி விரட்டுறது என்னமா செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் தானே. இது நமக்கு பெருசா கிடையாது. இந்த பாவம் நமக்கு பெருசா விளங்குறது கிடையாது, இதெல்லாம் சின்னதாகத்தான் இருக்குது. அதனால் ஒரு பெண்மணி நரகம் போனதாக நபிகளார் சொல்கிறார்கள். முஸ்லிமிலே ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு நாள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டகத்திலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு தோட்டத்துக்கு அருகாமையால் போகிற பொழுது நபிகளார் என்ன செய்கிறார்கள்? ஒட்டகத்திலிருந்து கீழிறங்குகிறார்கள். கீழிறங்கி சொன்னார்கள், இந்த இடத்தில் 2 கபறுகள் இருக்கின்றன, 2 கபறுகள் இருக்கின்றன. யுஅத்தபானி வமா யுஅத்தபானி ஃபீ கபீரின், அந்த 2 கபரில் உள்ளவர்களும் தண்டிக்கப்படுகிறார்கள், பெரிய பாவத்துக்காக அல்ல. இதுதான் பாயிண்ட் சகோதரர்களே. நபிகளார் என்ன சொல்றாங்க தெரியுமா? வமா யுஅத்தபானி ஃபீ கபீரின், பெரிய பாவத்துக்காக தண்டிக்கப்படல. அப்படினா என்ன? நானும் நீங்களும் சின்னதுன்னு நினைப்போம் தானே.
இதெல்லாம் சில்லற பிரச்சனை நினைப்போம் தானே. அது மாதிரி சின்ன 2 பாவத்துக்கு தான் தண்டிக்கப்படுறாங்க. அதுல ஒன்று என்ன தெரியுமா? ஒரு மனிதர் என்ன செய்தாராம், லா யஸ்தத்திரு மின் பௌலிஹி, அவர் சிறுநீர் கழிக்கிற நேரத்துல பாதுகாப்பு எடுத்துக்கொள்ளல, தன்னை மறைச்சு கொள்ளல. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, சிந்தனை செய்து பாருங்கள். அப்படிதானே, டொய்லெட் போவோம், நம்ம எங்கட வீடுண்டா என்ன மறைச்சுக்கிட்டு ஒழுக்கமா போயிருவோம். பொது டொய்லெட்டுகளை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம எப்படி போறோம்? இந்த வசதியா நின்றுகிட்டேன்னா சிறுநீர் கழிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறான். ட்ரௌசரை கலட்டியா அப்படியே நின்றுகிட்டு அடிச்சாச்சு. பின்னால ஆட்கள் நிக்கிறாங்களே, பாப்பாங்களே, பாக்குறோம். அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, பிரச்சனை கிடையாதுன்னு வருதுதானே. அதான் சைத்தான் வழிகெடுக்கிற இடம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, சில பள்ளிகளுக்கு போனா இஸ்டிஞ்சா காம்பராண்ட ஒரு பக்கம் கட்டி வச்சிருப்பாங்க. என்ன அரை டொய்லெட், என்ன அவர் உள்ளுக்கு உட்கார்ந்தாருண்டா அரைவாசி பின்னால் எல்லாருக்கும் விளங்கும். நம்ம இதை பத்தி சிந்திச்சு பார்த்தோமா? அடே, நம்மட பித்தட்ட 2 பேர் பாக்குறானே, இதை மறைச்சு கொள்ளணுமே, அந்த சிந்தனை வருதா? அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நம்ம லேசிலும் லேசாக சிறியதிலும் சிறியதாக கருதக்கூடிய ஒரு பாவம் கபர்ல தண்டிக்கப்படக்கூடிய வேதனைன்னு ரசூல சொல்றாங்க. 2வது மனிதர் செஞ்ச பாவம் என்ன தெரியுமா? கான எம்சி பின் நமீமா, கோல் சொல்லி திரிபவராக இருந்தார். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, கோல் நம்ம கணக்கெடுக்கிறோமா? அடுத்தவன் தகவல் அப்படியே கொண்டு போய் இன்னொருத்தருக்கு கொடுக்கிறது, மூட்டி வைக்கிறதுக்காக. சர்வசாதாரணமா நடக்குதானே, சர்வசாதாரணமா நடக்குதானே. எந்த அளவுக்கு இந்த கோல் என்பது சின்னதாகி போய்விட்டது. கோல் சொல்றது பாவமாண்டு கூட முஸ்லிம் சமூகத்துக்கு தெரியாது, கோல் என்னன்னு கூட தெரியாது. ஆனா எல்லார வாயிலையும் கோல் சொல்ற பழக்கம் இருக்குது. என்ன, ஒருத்தர் தகவலை அப்படியே எடுத்துட்டு போறது, இன்னொருத்தர் நானும் இன்னொருத்தர் நண்பரா இருப்போம், நான் அவரை பத்தி உங்கள்ட்ட ஏதாவது சொல்லி இருப்பேன். நீங்க என்ன செய்யறது? அட, கிடைச்சது நல்ல சந்தர்ப்பம், அவர்கிட்ட போய் என்னப்பா நீங்க அவரோட நல்லா பழகுறீங்க, அவர் உங்களை பத்தி அப்படி சொல்றாரு இப்படி சொல்றாரு நான் போட்டு கொடுக்கிறது. 10 நெருப்புல லாமனை ஊத்துறன்னு சொல்லுவாங்க தானே, அந்த மாதிரி வேலை பார்க்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இதனால் அவர் கபரிலே தண்டிக்கப்படுகிறார் என்று நபிகளார் சொன்னார்கள். சிந்தனை செய்து பாருங்கள். எது சிறியது? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் சிறியது பேசலாமா? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் இந்த வணக்கம் சின்னது, எனவே இதுல சமாளிப்பு செய்வோம். இந்த பாவம், இந்த விதத்து சின்னது, இதுல விட்டு கொடுப்போம் சொல்லலாமா சகோதரர்களே? சொல்லிட்டு போனா என்ன நடக்கும் பாருங்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நித்திரைக்கு முன்னால் ஓதுகிற ஒரு துஆவை சொல்லிக் கொடுக்கிறார்கள். அல்லாஹும்ம அஸ்லம்து நஃப்ஸி இலைக் வ ஃபவல்து அம்ரி இலைக் வ அல்ஜஅது லஹ்ரி இலைக். இப்படி பெரிய ஒரு துஆ. இந்த துஆவுடைய கடைசில பரா இப்னு ஆசிம் ரலியல்லாஹு சொல்லி கொடுக்கறாங்க, அல்லாஹும்ம ஆமன்து பி கிதாபிக்கல்லதி அன்ஸல்த வ பி நபியிக்கல்லதி அர்ஸல்த. என்ன சொல்றாங்க? நபியே, இந்த யா அல்லாஹ், நீ அனுப்பிய நபியை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், நீ அனுப்பிய இறக்கிய வேதத்தை நாங்கள் ஈமான் கொள்கிறோம். இந்த வார்த்தையை சொல்றாங்க. இதுல எப்படி வருது? வபி நபியிக்கல்லதி அர்ஸல்த, நீ அனுப்பி வைத்த நபியை நாங்கள் ஈமான் கொள்கிறோம். பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அத மனப்பாடமா திருப்பி சொல்றாங்க. திருப்பி சொல்ற நேரத்துல என்ன செய்றாங்க தெரியுமா? வபி நபியிக்க, அந்த இடத்துல வபி ரசூலிக்கன்னு போடுறாங்க. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எது பெருசு எது சிறிசு தெரியாது. நபிகளார் என்ன சொல்றாங்க தெரியுமா? நபின்ற இடத்துல ரசூல்னு போடுறாங்க. நபிக்கும் ரசூலுக்கும் என்ன வித்தியாசம்? நம்ம அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்வோம், அல்லாஹ்வுடைய நபின்னு சொல்வோம், அப்படிதானே? ரசூலுண்டா தூதர், நபினா நுபுவத்து கொடுக்கப்பட்டவர். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ரெண்டுக்கும் பெரிய என்ன அர்த்த வித்தியாசங்கள் கிடையாது. நபின்ற இடத்துல ரசூல்ன்ற வார்த்தையை போடுறாங்க. ஒரு பக்கத்தால சிந்திச்சு பார்த்தா இலக்கண அடிப்படையில வபி ரசூலிக்கல்லதி அர்ஸல்தன்னு போட்டா மிச்சம் பொருத்தமா இருக்கும். விளங்குதா? ஏண்டா ரசூல் என்ற சொல் வந்து அர்ஸல் என்ற வார்த்தையிலிருந்து வருது. எனவே வபி ரசூலிக்கல்லதி அர்ஸல்த பொருத்தமாக கூட இருக்கும். மாத்துறார். நபிகளார் என்ன சொன்னாங்க? லா, அப்படி சொல்லாதே, அப்படி சொல்லாதே, நபி என்றால் நபி என்று சொல்லு, ரசூல் என்று சொல்லாதே என்று நபிகளார் தடுத்து நிறுத்தினார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, சின்னதுன்னா எது தெரியுமா? சின்னதா இருந்திருக்கணும், இதுதான் சின்னதா இருந்திருக்கணும். ஏன்? நபிக்கும் ரசூலுக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லப்பா, அதை மாத்திட்டு போனா என்ன இருக்குது? நபிகளார் சொன்னார்கள் மாற்றாதே என்று சொன்னார்கள். எப்படி கவனம் என்று பாருங்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்துல ஒரு விதத்தை பார்த்து சின்னது என்று சொல்லலாமா? நானும் நீங்கள் வழிகட்டு போவதற்கு என்ன காரணம்? குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில வணக்கம் என்று வந்தொன்றை சின்னதாக பார்க்கிறோம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் குர்ஆன் ஹதீஸின் மூலம் தடுக்கப்பட்டது நபிகளாருடைய வாழ்க்கை வழிமுறையிலே வராத வித்யத்தான அம்சம், அதை சின்னதாக பார்த்தோம். நானும் நீங்கள் வழிகட்டு போவதற்கு அதுதான் காரணமாக இருக்கிறது.
அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே கொஞ்சம் நிதானமாக நின்று ஆழமான சிந்தனையோடு சிந்தித்து பாருங்கள், எங்களுடைய உள்ளம் எப்படி இருக்கிறது. குர்ஆனும் ஹதீஸும் ஒன்றை வணக்கம் என்று சொல்லிவிட்டால் அதிலே சின்னது பெருசு பார்க்கிற வழக்கம் இருக்குதா? இப்பொழுது நான் எடுத்து காட்டுகிறேன். நபிகளார் என்ன சொன்னார்கள்? முஸ்லிம் சமூகம், நபி முஹம்மது அவர்களுடைய உம்மத்து, சில ஹதீசுகள் இப்படி வருது, ஃபீ பிலாதிக்கும் ஹாதா, உங்களுடைய இந்த ஊர்களில் என்று வருது. இன்னும் சில அறிவிப்புகள்ல அரேபிய தீபகற்பத்தில் தொழுபவர்கள் என்று வருகிறது. ஷிர்க் செய்ய மாட்டாங்க. ஆனா நடக்குதா இல்லையா? எப்படி ஷிர்க் செய்றாங்க? பள்ளியில போய் நியத்து சொல்றான். எப்படி? உஸல்லி ஸலாத்த துஹ்ரி அர்பா ரகாத்தின் மஅமூமன் லில்லாஹி தஆலா, கிப்லாவை முன்னோக்கி தொழுறன்னு நியத்து செய்யான். நல்லா விளங்குது. கிப்லாவை முன்னோக்கி அல்லாஹ்வை தொழணும், கிப்லாவை முன்னோக்கி அல்லாஹ்வை அழைக்கணும்னு விளங்குது. அடுத்த உட்கார்ந்து போய் என்ன செய்யறான்? கபர் அடியில கபரை முன்னோக்கி உட்கார்ந்து பிரார்த்தனை செஞ்சுட்டு போயிடுறான். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இது ஷிர்க் என்று விளங்கவில்லையா? இது முஸ்லிம் சமூகத்துக்கு ஷிர்க் என்று விளங்கவில்லையா? கபரடியிலே அமர்ந்து அவர்களிடத்திலே பிரார்த்தனை செய்வது, அவர்களுக்காக நேர்ச்சை செய்வது, அவர்களுக்காக காணிக்கை செலுத்துவது, இந்த பிற வணக்க வழிபாடுகளை கபரடியில் அமர்ந்து செய்வது ஷிர்க் என்று முஸ்லிம் சமூகத்துக்கு விளங்கவில்லையா? விளங்கவில்லை. ஷிர்க் என்று விளங்கி இருந்தால் அதை செய்ய மாட்டார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, ஏன் செய்தார்கள் தெரியுமா? இதெல்லாம் மிம்பர்ல பேசுற மேட்டரே கிடையாதுன்னு யோசிச்சாங்க. விளங்குதா? கபர் வணக்கத்தை பத்தி மிம்பர்ல பேசலாமா? இலங்கை எந்த மிம்பர்லயாவது பேசுறாங்களா? பேசுறவரை பார்த்து ஒரு கூட்டம் என்னடா சொல்லும், இவனுக்கு பேசுறதுக்கு ஒன்றும் இல்ல, இது போன்ற சின்ன சின்ன பிரச்சனையை தான் பேசுவானுங்க, இதை விட பெருசலா இருக்குது பேசுறதுக்குவாங்க. விளங்குதா? இது ஷிர்க் தான். முஸ்லிம் சமூகத்தினால் சிறியதாக பார்க்கப்பட்டது. அதனால் அந்த ஷிர்க்கிலே கை வைத்தார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, தாயத்து தொங்குகிறது, போத்தல் குப்பி தொங்குகிறது, தகடு தொங்குகிறது. லேசான விஷயமா இது? நபிகளா சொல்கிறார்கள், மன் அல்லக ஷைஅன் புக்கில இலைஹி, எவனாவது ஒருவன் ஒரு பொருளை தொங்க போட்டால் அவன் அதன் பக்கமே சாட்டப்படுவான் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய பொறுப்பிலிருந்து நீங்கிக் கொள்கிறான் என்று சொன்னார்கள். லேசான வேலையா? மன் அல்லக ஷைஅன் ஃபக்கத் அஷ்ரக, எவன் ஒரு பொருளை தொங்கப்பட்டுக் கொள்கிறானோ அவன் இணை வைத்து விட்டான் என்று சொன்னார்கள். இது சின்னதா இது? அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகளார் ஷிர்க் என்று குறிப்பிட்டு சொன்னது இன்றைக்கு முஸ்லிம் சமூகத்தினால் இதெல்லாம் சாதாரணமான பிரச்சனை, இதையெல்லாம் மிம்பர்ல பேசி நேரத்தை கழிக்காதீங்கன்னு சொல்ற காலம். விளங்குதா? அந்த ஷிர்க்கிலே போய் என்ன செய்தார்கள்? தன்னுடைய கரத்தை போட்டு அழிந்து போகின்ற காட்சிகளை நாங்கள் பார்க்கிறோம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி ஷிர்க்கை செய்வதில் முஸ்லிம் சமூகம் ஈடுபடாது. ஆனால் எப்பொழுது ஷிர்க்குகளில் சிலது சில்லறை பிரச்சனையாக மாறியதோ, சிறியதாக நோக்கப்பட்டதோ, இதையெல்லாம் பேசாதீர்கள் என்று சொல்லப்பட்டதோ, அன்றைக்கு அதை வைத்து முஸ்லிம் சமூகத்தை சைத்தான் காவு கொண்டிருக்கிறான் என்பதை உள்ளத்திலே நாங்கள் ஆழமாக நிறுத்திக் கொள்ள வேண்டும். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, 5 நேரம் நபிகளார் தொழுதார்கள். சந்தேகம் இருக்கிறதா? ரசூலுல்லாஹ் இமாமத்து செய்து தொழுதார்கள். சந்தேகம் இருக்கிறதா? அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நீங்க போய் 5 நேர தொழுகைக்கு பின்னால கூட்டு துஆ ஓதுகின்ற ஒரு ஹஸ்ரத் கிட்ட கேளுங்க, ரசூலுல்லாஹ் ஓதினாங்களான்னு கேளுங்க. ஓதலன்னு தான் சொல்லுவாங்க. யாருமே ரசூலுல்லாஹ் தொழுகைக்கு பின்னால ஓதினாங்கன்னு சொல்லிக்கிட்டு யாரும் கூட்டு துஆ ஓதுறது இல்ல. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அப்படி என்றால் ஏன் ஓதுகிறீர்கள்? ஏன் ஓதுகிறீர்கள்? அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு கூட்டம் கண்டித்து பேசினால் இதையெல்லாம் பேசாதீர்கள், இதெல்லாம் சின்ன பிரச்சனை. பேசுறாங்களா இல்லையா? அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகளார் நபின்ற இடத்துல ரசூல் என்று போடுறதை தடுத்து நிறுத்துறாங்க. நபின்ற உள்ள இடத்துல ரசூல் என்று போடுறதை தடுத்து நிறுத்தினாங்க. ஐயப்பா, நபிகளார் சலாம் கொடுத்ததுக்கு பின்னால எத்தனையோ துஆக்களை சொல்லி தந்தாங்களே, அதையெல்லாம் இல்லாமலாக்கி நீங்களா ஒரு முறையை காட்டி கொடுக்குறீங்களே, இது எவ்வளவு பெரிய பாவம். இது சின்னதா? இது எப்பொழுது இது சின்னது என்று உள்ளத்திலே வந்ததோ அன்றைக்கு என்ன, எங்கட பள்ளியில தொழுதா கூட்டு துஆ இல்ல, இன்னொரு பள்ளிக்கு போய் தொழுதா நாங்க கூட்டு துஆ ஓதிட்டு வருவோம். நடக்குதா இல்லையா? வழிகேடு எப்படி வருதுன்னு பாருங்க. இருக்கிறது என்ற ஒரு கூட்டம் செய்தால் பிரச்சனை இல்லை, அல்லாஹ் மன்னிக்கலாம் தண்டிக்கலாம். ஒரு கூட்டம் என்ன செய்கிறது? இல்லதான், ஆனாலும் என்ன, இதுக்கெல்லாம் சமூகத்துல பேச தேவையில்ல, இதெல்லாம் சமாளிச்சு வருவாங்க, போட்டு போக வேண்டியதான், அப்படி போறாங்க. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, கொஞ்சம் நிதானமாக நின்று சிந்தனை செய்து பாருங்கள். ரமதானுடைய காலம் வருகிறது, ரமதானுடைய காலம் வருகிறது. பிரச்சனையாம் ரேடியோல பேசுறாங்க. இப்படி ரமதான காலம் வந்தா பிரச்சனை பட்டுக் கொள்ளாதீங்க. யாருக்கு பிரச்சனை? வாரவனுக்கு அறிவுரை சொல்றதல்ல, பிரச்சனை வாரவனுக்கு அறிவுரை சொல்றதல்ல. யாருக்கு தெரியுமா அறிவுரை? ரசூலுல்லாஹ் குர்ஆன் சுன்னாவை பின்பற்றணும்னு ஆசைப்படுறான் தானே, அவனுக்கு தான் அறிவுரை. இந்தா 11 ரக்காத் தொழுது குழப்பம் போடாதீங்க, குனூத் இல்லன்னு பேசி குழப்பம் போடாதீங்க, தௌபா கூட்டு தௌபா இல்லன்னு பிரச்சனை போடாதீங்க. இப்படி யாருக்கு அறிவுரை?
மார்க்கத்தை அமுல்படுத்தணும்னு நினைக்கிறானே அவனுக்கு தான் அறிவுரை. அடே அடிக்கிறவனுக்கு சொல்லப்பா 11 ரக்காத் தொழுகிறவனுக்கு அடிக்காதீங்க, கூட்டு தௌபா இல்லன்றவனுக்கு அடிக்காதீங்க. அப்படி அறிவுரை செய்ய வேண்டிய சமூகம் எதுக்கு சொல்றாங்க? இந்த தராவீஹ் தொழுகை 23 11 இதுக்கு அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே என்ன காரணம்? இதெல்லாம் சில்லற பிரச்சனை. நீங்க விரும்பினா 23 தொழுங்க, விரும்பினா 43 தொழுங்க, விரும்பினா விரும்பியமான செஞ்சுட்டு போங்க. அப்படித்தானே முஸ்லிம் சமூகம் பழக்கி வச்சிருக்கிறாங்க. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே சஅத் இப்னு ஹிஷாம் என்ற தோழர் வருகிறார். வந்து கேட்கிறார், இப்னு அப்பாஸ் அவர்களே, நபிகளாருடைய இரவு வணக்கம் எப்படி இருந்தது? நபிகளாருடைய இரவு வணக்கம் எப்படி இருந்தது? இதே கேள்வி இன்றைக்கு என்னிடத்தில் உங்களிடத்தில் வைக்கப்பட்டால் நானும் நீங்களும் சொல்கிற பதில் என்ன சகோதரர்களே? நபிகளார இரவு வணக்கம் எப்படி இருந்ததுன்னா அதுக்கு பதில் சொல்றது ஒரு பக்கம். நீ விரும்பினா 11 தொழு, விரும்பினா 20 தொழு, என்னமான செஞ்சுட்டு போ. இதுதான் நாங்க சொல்ற பதில். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அறிவுக்கடல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா? அவருக்கு அழகா சொல்லியிருக்கலாமே, இதுல எல்லாம் நினைச்சதை செஞ்சுட்டு போங்க, இது ஒரு சில்லற பிரச்சனை விளங்கி இருந்தா என்ன சொல்லியிருக்கலாம்? அவர் ஃபத்வாவை கொடுத்துட்டு போயிருக்கலாம். அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? சஅத் அவர்களே, இந்த பூமியிலே இந்த உலகத்திலே நபிகளாருடைய இரவு வணக்கத்தை பற்றி நன்றாக தெரிந்த ஒருவரை சொல்லி தரட்டுமா? போய் ஆயிஷா அம்மையாரிடம் கேள் என்று சொல்லி அனுப்பினார்கள். எதற்கு சகோதரர்கள் இந்த பதில்? எதற்கு இந்த பதில்? இது சில்லற பிரச்சனை கிடையாது. நபிகளார வாழ்க்கையை இரவு வணக்கத்தை நேரடியாக பார்த்து ஆயிஷாட்ட போய் கேளுங்க சொல்லி போட்டு சொல்றாங்க. அவங்க என்ன பதில் சொல்றாங்களோ அதை எனக்கும் சொல்லித்தாங்கன்னு சொல்றாங்க. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, முஸ்லிம்ல வருது, போய் கேட்கிறாங்க நபிகளாருடைய இரவு வணக்கம் எப்படி இருந்தது? அவர்கள் சொல்கிறார்கள், ஆரம்பத்தில் கடமையாக இருந்து பிறகு என்ன செய்யப்பட்டது? கடமை என்ற சட்டம் நீக்கப்பட்டது. அதுக்கு பிறகு நபிகளாருடைய வித்ர் இரவு தொழுகை எண்ணிக்கை எப்படி இருந்தது என்பதை பற்றி கேட்கிற பொழுது சொன்னார்கள் 11 ரக்காத் தொழுபவர்களாக இருந்தார்கள், 9 ரக்காத் தொழுவார்கள், 3 ரக்காத் வித்ர் தொழுபவர்களாக இருந்தார்கள் என்று ஆயிஷா அம்மையார் சொல்லுகிற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, சொல்லிவிட்டு என்ன சொன்னார்கள் தெரியுமா? அதை விட தெளிவை பாருங்கள். சொன்னார்கள், நபிகளாருக்கு வயோதிபம் வந்து உடம்பிலே சதை கூடிய பிறகு நபிகளாரால் இரவு நேரத்தில் நின்று வணங்க முடியாவிட்டால் என்ன செய்வார்கள் தெரியுமா? பகல் நேரத்தில் அதை 12ஆக தொழுவார்கள் என்று சொன்னார்கள். அதில் எந்த அளவு கவனமா இருந்திருக்கிறாங்க பாருங்க. இரவு நேரத்தில் 11 தொழுகிற ரசூலுல்லாஹ் அதை தொட முடியாமல் போனால் பகல் நேரத்தில் வித்ர் இல்ல தானே, அதனால அதை 12 தொழுவாங்க. எவ்வளவு தெளிவா பதில் சொன்னாங்க. முஸ்லிம்ல ஹதீஸ் வருது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, புகாரியிலே வருகிறது, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய காலத்திலோ ரமலான் அல்லாத காலங்களிலோ 11 தொழுதார்கள் என்று சொல்லல வருகிறா. 11 தொழுதார்கள் என்று சொல்லி இருந்தா கூட இது சில்லற பிரச்சனை, விரும்பினமா தொழுங்க என்று சொல்லி இருக்கலாம். எப்படி தெளிவாக உறுதியாக சொன்னார்கள் தெரியுமா? 11க்கான கூட்டல்ண்டாங்க. 11 தொழுதாங்க என்று சொல்லல, 11க்கான கூட்டல் என்று சொன்னாங்க. எவ்வளவு அழகான, எவ்வளவு தெளிவான, எவ்வளவு உறுதியான பதிவு என்று பாருங்கள். இவ்வளவு தெளிவாக கொடுக்கப்பட்ட ஃபத்வா இன்னைக்கு முஸ்லிம் சமூகத்தால் எப்படி நோக்கப்படுது? சிந்தனை செய்து பாருங்கள். இதெல்லாம் சில்லற பிரச்சனை. அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒன்றை வணக்கம் என்று சொன்ன பிறகு அதுல சில்லற பிரச்சனை பேசினா நான் நீங்கள் வழிகட்டு போறதுக்காக காரணமா இருக்க போகுது. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒன்றை செய்யாமல் தவிர்ந்து கொண்ட ஒரு விதத்தான காரியத்தை இதெல்லாம் சில்லற பிரச்சனை, விரும்பினா செஞ்சுட்டு போங்க, இதெல்லாம் பேசி நேரத்தை கழிக்காதீங்கன்னு சொன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இதுதான் ஷைத்தான் என்னையும் உங்களை வழிகெடுக்கின்ற இடம். உள்ளத்திலே ஆழமாக நிறுத்திக் கொள்ளுங்கள். செய்கிற வணக்க வழிபாடுகளை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லி தந்தார்களா? அதுபோன்று செய்வோம். செய்யவில்லையா விட்டொதுங்குவோம். இதுதான் மறுமை வெற்றிக்குரிய அடையாளம். இல்லை என்றால் ஷைத்தான் எங்களை வழிகெடுத்து நரக நெருப்பில் கொண்டு போய் சேர்ப்பான் என்பதை உள்ளத்திலே ஆழமாக நிறுத்திக் கொண்டு சத்தியத்தை விளங்கி எடுத்து நடப்பவர்களாகவும் அசத்தியத்தை விளங்கி ஒதுங்கி நடப்பவர்களாகவும் வாழ முயற்சி செய்வோம். வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் எல்லா ஈமானிய உறவுகளுக்கும் அந்த பாக்கியத்தை தர வேண்டும். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலி ஹிஸ்பில்லாஹ். அம்மா பஅத். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஷைத்தான் நல்லவர்களை வழிகெடுக்கின்ற விதம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே இருக்கிற ஒரு வணக்கத்தை சிறியதாக காட்டி ஒரு நல்ல காரியத்தை
சிறியதாக காட்டி அதனூடாகத்தான் வழிகெடுக்க வருவான் என்பதை நாங்கள் பார்த்து ஒரு சில உதாரணங்களை பார்த்தோம். பாருங்கள், இஸ்லாம் சுவர்க்கம் என்று தீர்மானித்து வைத்திருக்கிற ஒரு சில வணக்கங்களை பாருங்கள். நபிகளார் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? ஒரு மனிதன் காலையிலே சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்று 100 விடுத்தம் சொல்லுகின்றார். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்றது தொழுக மாதிரி 10 நிமிஷம் 15 நிமிஷம் அதுக்கு ஈடுபாடு செய்யணுமா? தேவை கிடையாது. ஒரு மனுஷன் விரும்பினா கடையில புட்டுவத்தில் உட்கார்ந்துக்கிட்டு சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சொல்லலாம். படுத்துக்கிட்டு படுக்கையில இருந்துக்கிட்டு சொல்லலாம், அப்படிதானே? நடந்துக்கிட்டு சொல்லலாம், வாகனத்தை ஓட்டிக்கிட்டு சொல்லலாம். அந்த அளவுக்கு சிம்பிளான ஒரு மேட்டர் தான் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி 100 தடவை சொல்றது. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகளார் என்ன சொன்னாங்க தெரியுமா? இது சின்னதுதான் சொல்லுவாங்களே, கடுகு சின்னது காரம் பெருசிடுவாங்க, அப்படிதானே? சின்னதுன்றதுக்காக நம்ம செய்ய வேண்டிய வேலையை செய்யாம முறைகேடா செஞ்சோம், அதுல காரம் பெருசாதான் இருக்கும். விளங்குதா? நபிகளார் சொல்றாங்க, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி 100 தடவை சொன்னா கடல் நுரையளவு பாவம் இருந்தாலும் மன்னிக்கப்படும்ன்றாங்க. கடல் நுரையளவு இருந்தாலும் மன்னிக்கப்படும் சொல்றாங்க. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, சின்னதுதான் சின்னதுதான் வார்த்தை அளவில் சின்னதே தவிர அது சில்லற பிரச்சனை கிடையாது. நினைச்சா செய்யறதுக்கும் நினைச்சா விட்டுட்டு போறதுக்கும் நினைச்சா அதுல மாற்றம் பண்றதுக்கும். விளங்குதா? சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி காலையில் 100 விடுத்தம் சொன்னவருக்கு கடல் நுரையளவு பாவம் இருக்கிறது என்று சொன்னார்களே, அதுல இதெல்லாம் சின்னது என்று சொல்லி சுப்ஹானல்லாஹி அதையும் 100 தடவை சொன்னா பாவம் மன்னிக்கப்படும். இது பாவம். விளங்குதா உங்களுக்கு? சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்று ரசூலுல்லாஹ் சொல்லி தந்த இடத்துல சுப்ஹானல்லாஹி அதையும் 100 தடவை சொல்லுங்க, கடல் நுரையளவு இருந்தாலும் பாவம் மன்னிக்கப்படும் என்று வ பிஹம்திஹி என்ற இடத்துல அதையும் போட்டாலும் அது பாவமே தவிர நன்மை கிடையாது. பாவமே தவிர நன்மை கிடையாது. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி தான். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். நபிகளார் என்ன சொன்னாங்க? அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, யாராவது ஒருவன் காலையிலே 10 விடுத்தம் சொன்னால் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் உடைய பரம்பரையிலிருந்து அடிமைகளை உரிமை விட்ட நன்மை கிடைக்கும் என்று நபிகளார் சொன்னார்களா இல்லையா? அடிமைகளை உரிமை விட்ட நன்மை. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, சின்னதுதான் சின்னதுதான் அல்லாஹ்வுடைய பார்வையிலே பெரிது. அதை நினைச்ச மாதிரி எங்களுக்கு என்ன செய்யலாது, கூட்டி குறைச்சலம் போட முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி சொன்னார்களோ அது போன்று செய்ய வேண்டும். பாருங்கள், நபிகளார் சொன்னார்கள், நபிகளார் இப்படியே சொல்கிறார்கள், கலிமத்தானி ஹஃபீஃபத்தானி கலிமத்தானி ஹஃபீஃபத்தானி, சிம்பிளான 2 வார்த்தை. எப்படி சொல்றாங்க? மென்மையான சிம்பிளான 2 வார்த்தை. ஹபீபத்தானி இலர் ரஹ்மான், படைத்தவன் ரஹ்மானுக்கு விருப்பமான 2 வார்த்தை. சகீலத்தானி ஃபில் மீசான், மறுமை நாளையில் அந்த மீசான் தராசு தட்டிலே பாரமாக இருக்கக்கூடிய 2 வார்த்தை. எது தெரியுமா? அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகளார் எதை சொன்னார்கள்? சின்னதைத்தான் சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி அஸீம் என்று சொன்னார்கள். இதை சொல்றதுங்கிறத பல்லுக்கு அடிபடுமா, நாக்கு அடிபடுமா, அல்லது வேர்வை சிந்துமா? என்ன கஷ்டம் வரும்? ஒரு கஷ்டமும் வராது. எங்களுக்கு தெரியாமலே என்ன செஞ்சிடலாம்? சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி அஸீம் என்று சொல்லிட்டு போயிடலாம். அவ்வளவு சிம்பிளான 2 வார்த்தைக்கு தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, படைத்தவன் ரப்புக்கு விருப்பமான 2 வார்த்தைன்னு சொல்றாங்க. மறுமை நாளில தராசு தட்ட பாரமாக்க கூடிய 2 வார்த்தைன்னு சொல்றாங்க. அப்படி என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் சின்னது என்றுதான் சொல்லி தருகிறார்கள். சின்னது என்றால் நினைச்சா செய்யுங்க, நினைச்சா தூக்கி வீசிட்டு போங்க, நினைச்சா மாத்துங்கன்றதுக்கு சொல்லி தரல. விளங்குதா? லேசான 2 வார்த்தைப்பா, நிறைய செய்யுங்கன்றதுக்கு சொல்லி தந்தாங்க. விளங்குதா? அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அதை விட்டு நாங்களாக என்ன செய்து சின்னதுதானே சின்னதுதானே என்று கூட்டிக் கொண்டு போனால் மறுமையில தான் போய் பார்க்க வேண்டி வரும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மறுமை நாளையிலே எனக்கு ஒரு நீர்த்தடாகம் கொடுக்கப்படும். இன்னா அதைனாகல் கௌசர், நபியே உங்களுக்கு கௌசர் என்ற நீர்த்தடாகத்தை தந்தோம். எதுக்கு சகோதரர்களே? மறுமை நாளையில தலை உச்சியில சூரியன் இருக்கும். எப்படி இருக்கும்ன்றத கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. காலுக்கு கீழால வியர்வை இருக்கும். நபிகளார் சொன்னார்கள், ஒவ்வொரு மனிதனும் அவனவனுடைய அமட்களுக்கு ஏற்ப வியர்வையில் மூழ்கி கிடப்பான். தலை உச்சியில சூரியன், காலுக்கு கீழால வேர்வை, பூமிக்கு கீழே 70 முழத்துக்கு வேர்வை இருக்குமா? சில மனிதர்களுடைய கடிவாளம் விடப்பட்டது போன்று காது சோனை வரைக்கும் மூக்கு வரைக்கும் வியர்வையிலே மூழ்கி கிடப்பார்களாம். தலை உச்சியில சூரியன் இருந்தா எப்படி கொடூரமா இருக்குன்னு பாருங்க. இந்த நேரத்துல என்ன செய்வாங்களாம்? தண்ணீர் தாகத்தின் காரணமாக அந்த நபிகளாருடைய நீர்த்தடாகத்தை நோக்கி ஓடோடி செல்வார்களாம் தண்ணீர் குடிப்பதற்காக. நபிகளார் சொன்னார்கள், யாராவது ஒருவன் அந்த தண்ணீரில் இருந்து 1 முடர் குடித்து விட்டால், 1 மிடர்
குடித்து விட்டால் அதற்கு பிறகு தாகமே வரமாட்டாது என்று சொன்னார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நீர் தடாகத்தை நோக்கி ஓடுகிற பொழுது நபிகளாருக்கும் ஒரு சில மனிதர்களுக்கும் இடையில் அப்படியே தடை போடப்படுமா. நபிகளார் சொல்வார்களாம், என்னுடைய உம்மத்தவர்கள் என்னுடைய தோழர்கள் எனக்கு தெரிந்தவர்கள் ஏன் தடை போடுகிறீர்கள் என்று கேட்கிற பொழுது நபிகளாரை பார்த்து என்ன சொல்லப்படும் தெரியுமா? முஹம்மது அவர்களே, நீங்கள் மரணித்த பிறகு உங்களுடைய மார்க்கத்தை எப்படி மாற்றினார்கள் என்பது உங்களுக்கு தெரியாது. உங்களுடைய மார்க்கத்தை எப்படி மாற்றினார்கள் என்பது தெரியாது. என்ன சகோதரர்களே மாற்றம்? என்ன மாற்றம்? ஹஜ்ஜ கொண்டு போய் ரமலான் மாசத்துல செய்யறதா மாற்றம்? அதுவும் ஒரு மாற்றம். அதை யாரும் செய்ய மாட்டாங்க. விளங்குதா? ரமலான்ல பிடிக்கிற நோன்பை கொண்டு போய் முஹர்ரத்துல பிடிக்கிறதா? இல்ல, அதை யாரும் செய்ய மாட்டார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, சுபஹுடைய 2 ரக்காத்தை கொண்டு போய் இஷாவுடைய நேரத்துல தொழுகிறதா? அதை யாரும் செய்ய மாட்டாங்க. சுபஹுக்கு முன்னால 2 ரக்காத்து நபிகளார் தொழுதார்கள், 4 ரக்காத்து தொழுகிறதா? அதை யாரும் செய்ய மாட்டாங்க. எதை செய்வாங்க தெரியுமா? எதையெல்லாம் சில்லறை பிரச்சனையாக கருதுவார்களோ அதுலதான் நினைச்ச மாதிரி ஆட ஆரம்பிப்பாங்க. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எதுவெல்லாம் சின்ன மேட்டரு, இது அல்லாஹ்வோட தூதர் கணக்கெடுக்க மாட்டாங்க, அப்படி போறாங்களோ அதுலதான் என்ன செய்வாங்க? அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நினைச்ச மாதிரி கையாடல் பண்ண போவாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் தான் என்ன? அந்த நபி தோழர் அப்படி செய்யல, அவர்கள் மறந்து செஞ்சிருக்கலாம், அல்லது வஹ்யுடைய காலம் என்ற அடிப்படையில் என்ன செய்திருக்கலாம், அந்த நபி தோழருடைய நாவுல இந்த மாற்றம் கூட வரக்கூடாதுன்றதுக்காக அல்லாஹ் சொல்லி கொடுத்திருக்காங்க. எப்படி நபி என்ற இடத்துல ரசூல்னு மாற்றம் ஏற்படுத்துறது சின்னதுதான் சகோதரர்களே. அதுலயே மாற்றம் ஏற்படுத்த கூடாது என்றால் இன்னைக்கு நாங்க இப்படி எல்லாம் மாற்றம் ஏற்படுத்தி வச்சிருக்கிறோம். இஸ்லாமிய திருமணம் கோஷம் எழும்புது, வெடிக்குதுன்னா இஸ்லாமிய திருமணம் நடத்தணும். திருமணத்துக்கு போய் பார்த்தா சீதனம், அங்கால பொண்ணூட்டு சாப்பாடு, இங்கால அந்த அனாச்சாரம், இங்கால அந்த அட்டகாசம். இஸ்லாமிய திருமணத்துக்கும் நபிகளாருடைய திருமணத்துக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்குது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, திருமணம் என்று வந்தா நபி வழி கிடையாதா? மையத்து வீடு நபிகளாருடைய காலத்துல மையத்தை விடலையா? இந்த பக்கத்தால வேதத்தை கொண்டு வந்துட்டு அடுத்த நிமிஷம் மௌத்தா போனாங்களா நபிகளார்? இல்லை சகோதரிகளே, நபிகளார் ஜனாசாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அழகாக தெளிவாக சொல்லி தந்ததோடு அதை செய்வதையும் செய்து காட்டிருக்கிற நிலையை நாங்கள் பார்க்கிறோம். அப்படி இருக்கிற பொழுது ஜனாசாவுடைய காரியமா அதெல்லாம் சில்லறை பிரச்சனை, நினைச்ச மாதிரி கொண்டு போய் குழியில போட்டு போதை. அல்லாஹ் பாதுகாக்கணும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எங்க மாற்றம் வருதுன்னு பாருங்க. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே மாற்றத்தை ஏற்படுத்துவது. நபிகளார் என்ன சொல்வார்களாம்? சுஹ்கன் லிமன் பத்தல தீனி, என்னுடைய மார்க்கத்தை மாற்றியவர்களே. அது கூட்டி இருக்கலாம், குறைத்து இருக்கலாம், அல்லது இருக்கிறதே வேறொரு முறையில செஞ்சிருக்கலாம். விளங்குதா? மார்க்கத்தை மாற்றியவர்களே தூர போய்விடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரட்டுவார்களாம். சகோதரர்களை விரட்டுவார்களாம். இது யாருக்கு சகோதரர்களே? இது யாருக்கு? அல்லாஹ்வுடைய மார்க்கத்துல நினைச்ச மாதிரி மாத்த போறவங்க, சமாளிப்பு செய்ய போறவங்க. ஏண்டா உங்களோட ஊட்டு சொத்தாது நினைச்ச மாதிரி மாத்துறதுக்கு, விட்டு கொடுக்கிறதுக்கு சொத்தாது இல்லை சகோதரர்களே. சமாளிப்பு செய்யறதுல ஏண்ட சொத்தை சமாளிப்பு செய்யலாம். விளங்குதா? என்ன ஜுப்பாவை எடுத்துக்கொண்டீங்க, விரும்பினா எடுத்துக்கோப்பா, விரும்பினா தாண்டி சொல்லலாம். விளங்குதா? என்ன சேப்பலோட சல்லி எடுத்தீங்க, விரும்பினா தான், விரும்பினா எடு, ஹலாலாக்குறேன்னு சொல்லலாம். அல்லாஹ்வுடைய மார்க்கத்துல சொல்லலாமா? அல்லாஹ்வுடைய சொத்துல சொல்லலாமா? அல்லாஹ்வுடைய தூதர் அனந்தரமாக விட்டு சென்ற அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே சொல்லலாமா? சிந்தனை செய்து பாருங்கள் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே. அப்படியெல்லாம் இதெல்லாம் சின்னது, இதெல்லாம் கணக்கெடுக்க தேவையில்லை என்று போனா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மறுமை நாளையில் அந்த தண்ணீரை குடிக்கின்ற பாக்கியமும் இல்லாமல் நரக நெருப்பில் வெந்து வேக வேண்டி வரும் என்பதை உள்ளத்திலே ஆழமாக நிறுத்திக் கொண்டு, குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் ஒன்று வணக்கம் என்று வருகிறதா, அது ஹஜ் செய்கிறதாக இருந்தாலும் சரி, ஒரு சுப்ஹானல்லாஹ் சொல்றதாக இருந்தாலும் சரி, இது அல்லாஹ் சொல்லி தந்த வணக்கம் என்பதை உள்ளத்திலே ஆழமாக நிறுத்திக் கொண்டு முடியுமா செய்வோம், முடியலையா விட்டொதுங்குவோம். அல்லாஹ் நன்மையை தர போதுமானவன். இதெல்லாம் சின்னது, இதை கணக்கெடுக்க தேவையில்லை தூக்கி வீசிட்டு போயிடாதீங்க. அதுதான் மறுமை நாளில கேவலத்தை சம்பாதிச்சு தரும். அதே போல அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டித்தராத ஒரு வணக்கம், காட்டித்தராத ஒரு நல்ல செயல், அது நல்லதாக இருக்க முடியாது. அந்த அடிப்படையிலே வாழ வேண்டும். அது சின்னதாக இருந்தாலும் சரி, பெரியதாக இருந்தாலும் சரி. குர்ஆன் ஹதீஸ்ல வரலையா, அது அசுத்தம், அது பித்அத் என்று தூக்கி வீசுகிற வளமை வர வேண்டுமே தவிர, இது சின்ன விதத்து, அது பெரிய விதத்து. சின்னதை செஞ்சு கொள்வோம், பெருசா இப்படி போக ஆரம்பிக்காதீங்க. சைத்தான் வழிகெடுப்பதற்கான காரணமாக இருக்கும். எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் நீங்கள் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவின் அடிப்படையில் அல்லாஹ்வுடைய கட்டளை அல் குர்ஆனும், நபிகளாருடைய வாழ்க்கை வழிமுறை அஸ் சுன்னாவும்,
எங்களுக்குரிய அடிப்படை என்பதை உள்ளத்தினால் உறுதி கொண்டு நாவினால் மொழிந்து வாழ்க்கையிலே அமுல்படுத்துகின்ற உண்மையான முஸ்லிம்களாக வாழ்ந்து உண்மையான முஸ்லிம்களாக மரணிக்க முயற்சி செய்வோம். வல்லவன் ரஹ்மான் எனக்கும் ஈமானிய உங்களுக்கும் எல்லா ஈமானிய உறவுகளுக்கும் அந்த பாக்கியத்தை தர வேண்டும். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.